வணக்கம் மக்களே, இப்போ நாம பார்க்க போறது இந்தி சீரியல் குஜிலி மஸ்துகள். பாரதி கண்ணம்மா அக்கினி சிறகே ஸ்கூட்டிலவா விழியில் விழியோடும் கனவில் கனவோடும் கலந்ததே, கனவில் கனவோடும் விழியில் விழியோடும் கலந்ததே. சீரியல் கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தமிழ் சீரியலை போய் தேடி பார்த்தாக்கா இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லா நம்ம ஷஃபி டேக் ஓவர் பண்ணிட்டாரு. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. அதனால தமிழ் சீரியல் பக்கம் போனாக்கா அது சரிபட்டு வராது. அதனால ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ்ல தேடி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தாக்கா கண்டென்ட் சும்மா கொட்டி கிடக்குதுங்க. பிரிச்சு கோட்டை கொட்டி கடந்த கண்டென்ட்ல தேடி பிடிச்சி அற்புதமான கண்டென்ட்டை அப்படியே தூக்கி எடுத்து வந்திருக்கேன். வாங்க பார்த்துருவோம். இப்போ நான் ஹிந்தி சீரியல் கண்டென்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த சீரியலோட பேர் என்ன ஹிந்திலே சொல்லுன்னு கேட்டாக்கா கிலாக்கே ஜம்கு சுல்கு சா ஹூ அப்படின்ற பேர்லாம் வருது. அதனால அந்த பேர்லாம் நம்ம வைக்கல. ஹிந்தி சீரியலுக்கு நம்மளே தமிழ் சீரியலோட பேரை வைக்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது பாக்கியலட்சுமி. பாக்கியா தனது வாழ்க்கையை பற்றி எடுக்க போகும் இறுதியான முடிவு என்ன? பாக்கியலட்சுமி எடுத்த உடனே வில்லங்காரன் பாக்கியலட்சுமிக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சு விட்டான். அது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நம்ம கோபிநாத்துக்கு வெடிப்பாம்பை சுற்றி கட்டி போட்டு வச்சிருக்கான். ஐயோ, இப்போ எப்படா காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியலட்சுமி திரு முழிக்கிறாங்க. சரி ஓகே, என்னத்தான் நான் பாக்கியலட்சுமியாவே இருந்தாலும் நான் மட்டும் போய் காப்பாற்றினா சரிப்பட்டு வராது. வீட்டில் விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லலான்னு பாக்கியலட்சுமி போகிறாங்க. ஆனால் வில்லங்காரன் இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறான். என்னன்னு பார்த்தாக்கா இங்கே பாரு பாக்கியலட்சுமி, இப்போ நான் ஒரு வீடியோ அனுப்பணும் பாரு. இந்த விஷயத்த நீ வீட்டில் சொன்னோம் கோபிநாத்தை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ என்னடா தடை போட்டு, சரி ஓகே இப்போ நான் மட்டும் தான் காப்பாற்ற வரணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப காரணமே இல்லாம பாக்கியலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போனாங்க. இந்த பாக்கியலட்சுமி எங்க போற, இங்க வான்னு சொல்லிட்டு எல்லாம் காரணத்தை கேட்பாங்கல்ல. அதனால பாக்கியலட்சுமி ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம சிங்கப்பெண் பாக்கியலட்சுமி புடவையை கட்டி சரட்டுன்னு கீழே இறங்குறாங்க. அப்போ கோபிநாத்துக்கு சூம் வைக்கிறாங்க. பார்த்தாக்கா 20 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள பாம்பு வெடிச்சிரும். இதுக்குள்ள போய் காப்பாத்தணும். பாக்கியலட்சுமி சும்மா வெகுண்டெழுந்து போறாங்க. யாராவது ஒன்று வம்பு கிழித்தாங்கன்னா ஓடு, குதி, தொர்த்து. ஆனால் அவங்கள சும்மா விடாது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓடியே காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி மூச்சு வாங்க 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 ஓடுறாங்க. கடைசியில் பார்த்தா 2 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க. வந்துட்டேன் கணேஷ், வந்துட்டேன். நம்ம பாக்கியலட்சுமி போன வேகத்தில் கயிறெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு அவுத்து போட்டு பாமையை ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நம்ம கோபிநாத், இங்கே பாரு பாக்கியா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, வாயா மடியில் வந்து உக்காருன்னு சொல்லிட்டு டப்புன்னு இழுத்து மடியில் உட்கார வச்சிட்டாருங்க. ஓகே, ஃபர்ஸ்டாச்சும் பாக்கியா நின்றுட்டு இருந்தாங்க. ஒயரை கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இப்போ மடியிலே உக்காண்டாங்களா, பள்ளியாலே கடிச்சு பாம்பை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? விழியில் விழியோடும் கனவில் கனவோடும் கலந்ததே, கனவில் கனவோடும் விழியில் விழியோடும் கலந்ததே, ஓ பேபி பேபி. பாம்பை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கோபி மடியில் பாக்கியா உக்காந்துக்கணும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஐயோ எப்போ தாயா எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். ரொமான்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இஞ்சி ஈடி பழகா டம்பு டுக்கு டக்கு டும் டம்பு டுக்கு டும். பாக்கியா பார்க்குறாங்க, எப்படியாச்சும் கோபியை காப்பாற்றி ஆகணுமே. இப்படியே ரொமான்ஸ் பண்ணியிருந்தா என்ன கதை, இவன் வேற மடியை விட்டு எழுந்திருக்கான்னு பார்த்தாலும் விடமாட்டான். சரி ஓகே, நமக்கு தெரிஞ்சவருக்கு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவனுக்கு போன் வந்த உடனே ஐயோ என்ன விஷயம் சொல்றீங்க, தா வரேன்னு சொல்லிட்டு அவனும் உருட்டுன்னு கிளம்பி சரட்டுன்னு வந்துட்டான்.
ஓகே, கோபி மடியில பாக்கிய லேண்ட் ஆயிட்டாங்க. ஆனா வந்த 2 பேரும் எப்படியாச்சும் ஒயரை கட் பண்ணிட்டு பாம்பை எடுத்துட்டு 2 பேரையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த மனுஷனும் காப்பாத்துறேன். ஆடா பாவி, நீ கத்தி எடுத்த வேகத்தை பார்த்தாக்கா விறுவிறுன்னு போய் ஒயரை கட் பண்ணிட்டு 2 பேரையும் காப்பாற்றி கூட்டு வீட்டுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கத்தியை சரட்டுன்னு கீழே தள்ளி விடுறான். பாக்கியலட்சுமி பார்த்தாங்க, ஓகே குனிஞ்சு டப்புன்னு கத்தி எடுத்து கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா உடனே நம்ம கோபிநாத் குனியாத குனிஞ்செல்லாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. ஐயோ, பாம விளையாட்டு பொருள் ஆக்கிட்டாங்களே. எங்கே பாக்கியலட்சுமி வந்த வேகத்துல நின்று இவனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். சரட்டுன்னு கோப்பி இழுத்து மடியில உட்கார வச்சான் பாருங்க. ஒருவேளை எழுந்தா பாம்பு வெடிச்சிருமா, இல்ல கண்ணி வெடியா, இல்ல திரி வந்து இங்க தான் இருக்கான்னு தெரியல, எழுந்திருக்க விட மாட்டான். நீ புரியாத, காலாலே நெம்பி நெம்பி கத்தி எடுன்னு சொல்லிட்டு நெம்பி நெம்பியே கத்தி எடுத்து கொண்டு வராங்க. கிட்ட பார்த்தா நிமிஷங்கள் ஓடி போயிடுச்சு. சூப்பர்ல. பாக்கியலட்சுமி கோபி சேர்ந்து அந்த கத்தியை அப்படியே ஒரு வழியா எடுத்துன்னு வந்துட்டாங்க. டப்புன்னு கோபி கத்தியை வாங்கி ஒயரை கட் பண்ணிட்டு வா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போவான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அங்க என்ன தெரியுமா பண்றேன், இங்க பாரு பாக்கியா, ஒயரை நான் கட் பண்ணா நல்லா இருக்காது, நீ கட் பண்ணா தான் நல்லா இருக்கும், இந்தா நீயே கட் பண்ணு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டேய், நான் என்ன கடை திறப்பு கடா வந்திருக்கேன், ரிப்பரை கட் பண்ற மாதிரி கட் பண்ண சொல்றேன், டப்புன்னு கட் பண்ணிட்டு வாடா. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க, நீ கட் பண்ணு, நீ கட் பண்ணு, நீ கட் பண்ணு, நீ கட் பண்ணு. டேய், யாராச்சும் கட் பண்ணுங்கடா, பாம்புல இருந்து காப்பாத்துக்கடா. 20 நிமிஷம் முன்னாடி வந்த புள்ளடா மடியில உட்காந்து இப்ப 5 நிமிஷம் கிட்ட வந்து போச்சு. சட்டு புட்டு காப்பாத்துக்கன்னு பார்த்தாக்கா காப்பாத்த மாட்டாங்க. அப்படி இப்படின்னு பார்த்து நிமிஷத்தை பார்த்தாக்க கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் 1 நிமிஷம் 50 செகண்ட் கிட்ட வந்து போச்சு. கத்தியை வச்சுனே பாக்கியா பார்த்துட்டு இருக்கு. வெட்டலாமா வேணாமா, இல்ல கோப்பியை விட்டே போயிடலாமா? போனாக்கா இவன் ராஜியா வேற குறி வைப்பானே, சரிபட்டு வராது, இப்படியே விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு போல வெட்ட மார்த்து ஒயர. கடைசியா 5 செகண்ட் வந்து போச்சு. கத்திக்கு ஒரு சூமு, டைமருக்கு ஒரு சூமு, கத்திக்கு ஒரு சூமு, டைமருக்கு ஒரு சூமுன்னு சொல்லிட்டு 1 செகண்ட் 0 செகண்டா மாறும்போது பாக்கியா டப்புன்னு கட் பண்ணுது. பாம்பு கட் ஆயிடுச்சு. கோப்பியை காப்பாத்திட்டாங்களாமா. ஏமா இந்த சீன் எப்போ முடிய வேண்டிய விஷயம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் வேணுன்றதுக்காக பாக்கியாவை தூக்கி மடியில உட்கார வச்சு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி 20 10 ஆக்கி 10 5 ஆக்கி 5 3 ஆக்கி 1 ஆக்கி 5 ஆக்கி 3 ஆக்கி 0 செகண்ட்ல காப்பாத்துறீங்களா பாத்தீங்களா? டாடாடாடாடா சூப்பர். எவரிபடி கிளாப், எவரிபடி கிளாப். तुझको पुकारूं हर दफा. என்னது மறுபடியும் ரொமான்ஸா? எப்ப ஆளை விடுங்கடா சாமி, நான் கிளம்புறேன். எடுத்தேம்பாரு ஓட்டம். அடுத்ததா நம்ம பார்க்க போற சீரியல் இந்தியில எடுத்திருக்க பாரதி கண்ணம்மா. தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. இவங்க தான் கண்ணம்மா. என்னம்மா இதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க, ஆனா இவங்க தான் கண்ணம்மா. நெகிழ்வான தருணங்களுடன் இறுதி அத்தியாயங்களை நோக்கி பாரதி கண்ணம்மா. இங்க கண்ணம்மாவை வில்லங்க கடத்த வராங்க. அப்ப கண்ணம்மா பயங்கரமா பிளான் போடுது. என்னன்னு பார்த்தாக்கா எப்படியா இருந்தாலும் நம்ம பாரதி வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கையில இருக்கிற வளையல் எல்லாத்தையும் கைட்டி போட்டுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கைட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. கலட்டி போடும்போதே நம்ம கண்ணம்மா பாரதி பாரதி என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அப்படியே வெகுண்டெழுந்து ஓடுறாங்க. இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நம்ம பாரதி கிரிட்டு 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 கிரிட்டுன்னு வந்து நின்னாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன சிம்பிள் சீனு. பாரதி உள்ள வந்துட்டாப்புல வில்லைங்களை அடிச்சு துவைச்சுட்டு கண்ணம்மாவை அப்படியே மடியில தூக்கிட்டு போயிட்டு பாரதியின் காதலி கண்ணம்மா கண்ணம்மான்னு சொல்லிட்டு பாட்டை பாடிட்டு அருமையான சீனு முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எப்படி தெரியுமா இழுத்தாங்க இந்த சீனை. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, ஆர்டர் படியே வா. நம்ம கண்ணம்மா வெகுண்டெழுந்து ஓடுறாங்க. ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதேன்னு சொல்லிட்டு ஓடும்போது வில்லி சரட்டுன்னு கையை விட்டு வாய அடைச்சிட்டா.
பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? ஐயோ என்னடா இது வாயை அடைச்சிட்டாங்க, இப்போ கத்த முடியாதே. பாரதி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவர் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம கண்ணம்மாவை தூக்கி அடைச்சிட்டாங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இந்த சீன் எல்லா சீரியலுமே ரெகுலரா வைக்கிற சீன் தான். முதுகுக்கு பின்னாடியே கடத்தி வச்சிருந்தாரு, திரும்பி பாத்திரக்கூடாது. அப்படி பார்த்துட்டாக்க சீரியல் கிடையாது இல்ல. அந்த பாரதி சுத்தி முத்தி தேடி பார்க்கற, இந்த பக்கம் மட்டும் திரும்ப மாட்டார். திரும்பினா அங்க இருக்கிறது தெரிஞ்சிடல. அதனால ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாரதி ஓடிட்டாரு. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டா. இப்போ எனக்கு ஹார்ட் பீட்லாம் கப 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 கபன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ கண்ணம்மாவை என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம வில்லி ஹேண்டில் பண்ண விதமே வேற. பார்த்தாக்கா பாழடைஞ்ச வீட்டுல ஹாஸ்பிட்டல் செட்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தாக்கா கிட்னி திருட போறாங்களா. तेरे जैसे लोगों की किडनी बहुत डिमांड में है. அப்படினா நீ கிட்னி திருட கும்பலா? தெரியுதுல. கண்ணம்மாவோட கிட்னி எடுக்க போறாங்களா. இப்போ என்னடா பண்றது? ஐயோ எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே இங்க உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். வில்லி கண்ணம்மாவோட கிட்னி எடுக்கிறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு வயிற்றுக்கிட்ட தான் போறா. 1/2 மணி நேரமா போறா. இங்க இருந்து கத்தி வயிற்றுக்கிட்ட போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. சீக்கிரம் போமா வெட்டுமான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இல்ல பாரதி வரணும், வந்தா தான் நாங்க வெட்டுவோம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. கிட்ட போயிட்டு வயிற்றுக்கிட்ட கத்தியை வச்ச உடனே பாரதி என்ட்ரி. ஏ கருப்பே வாராண்டா, பேய் கருப்பே வாராண்டா. பாரதின்ற கருப்பை உள்ள வந்துட்டான். ஆனா எப்படி இந்த மனுஷன் உள்ள வந்தான்? எந்த தடையுமே கிடையாது. எப்படா கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா குழுவை காட்டுறாரு. இங்க பாரு வளையலி செயின், நீ பாட்டுன்னு போட்டுட்டே வந்த பாரு, அதை பிடிச்சிட்டே நான் வந்தேன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன உடனே அடாடாடா 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு ரொமான்ஸ். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. பாரதி வில்லிங்களை வெகுண்டெழுந்து அடிக்கும் போது குடுகுன்னு ஒரு வில்லி வந்து டப்புன்னு முதுகுல பாரதிக்கு ஒரு சென ஊசியை போட்டா. பாரதி பார்க்குறான், என்னடா இது மோசமான சென ஊசியா இருக்கே, எனக்கு அப்படியே கிறுகிறுன்னு ஒரு சொல்லிட்டு அந்த மனுஷன் தொப்புன்னு விழுந்துட்டான். ஓகே இதுக்கப்புறம் போய் ஆப்ரேஷனை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அங்க ஒரு ட்விஸ்ட். ये लड़की कहाँ चली गई? ढूंढो उसे. இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல? பார்த்தா அந்த ஸ்பாட்ல கண்ணம்மாவை காணோம். டேய் கண்ணம்மா எங்கடா போனா? இங்கே தானே படுத்துட்டு இருந்தா, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு வில்லைங்கெல்லாம் தேடி போறாங்க. கண்ணம்மா எங்கேருந்து தெரியுமா வரா? பார்த்தீங்கல்ல, கட்டிலுக்கு மேலே படுத்திருந்த கண்ணம்மா இந்த அடிக்கிற கேப்பில் சரட்டு விழுந்து கட்டிலுக்கு கீழே போயிட்டாங்க. சார் மனசு உடைஞ்சிடாதீங்க. பாரதி பார்க்குறாரு கண்ணம்மாவை. ஆடி சாதாரண கண்ணம்மா இல்லம்மா, நீ வேற லெவல் கண்ணம்மா. எப்படிமா மேலே இருந்து டபக்குன்னு கீழே வந்து உருண்டு இப்படி வர? சரி ஓகே எப்படியா வா, வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்துக்கட்டில் பல்ல கடிச்சு கவரெல்லாம் அவுத்து விட்டாங்க. 2 பேரும் வந்தோடனே ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவோம். 2 பேரும் டப்பு டப்புன்னு எழுந்து ஓடி இடத்த காலி பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பாரதியால ஏந்திருக்க முடியல. என்ன காரணம் பார்த்தாக்கா அவரு போட்டிருக்க சென ஊசி. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துவாளே, இப்ப என்ன பண்றது? கண்ணம்மா பாக்குறாங்க, அட என்ன பாரதி இது, நீ என்னைய காப்பாத்த வந்து இப்ப நான் தான் உன்னைய காப்பாத்து சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வில்லி என்ட்ரி கொடுத்துட்டாங்க. उठाओ इसे, लेके चलते हैं. என்னடா இது, இங்கே தானே உட்காந்து கண்ணம்மா பேசிட்டு இருந்தாங்க. வில்லி வந்தோடனே கண்ணம்மாவை காணமேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கொடுத்தாங்க பாருங்க ஒரு என்ட்ரி. அக்கினி சிறகி ஸ்கூட்டில வா. என்ன அம்பிட்டு பண்ண கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. எங்க நினைச்சுன்னு தெரியல, ஸ்கூட்டி டப்புன்னு கண்ணம்மா ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கூட்டிலே வில்லைங்களை அடிச்சு போட்டு பாரதியை காப்பாத்தின்னு சரட்டுன்னு போயிட்டாங்க.
வட்டமாமே காப்பாத்தலான்னு வந்த பாரதியை கண்ணம்மா காப்பாத்தி கூட்டின்னு போறாங்க பாத்தீங்களா, வேற லெவலு. ஸோ பார்த்தீங்கல்ல, ஹிந்தி சீரியலில் குஜிலி மஸ்ட்லாம் தரமான குஜிலி மஸ்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பேசினாக்கா ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சுன்னு டக்குன்னு நீங்கள் கிளம்பிடுவீங்க. அதனால் இப்போ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய வரும். ஏன்னா நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா டப்புன்னு பண்ணி போட்டுனே இருப்பேன். கொடுக்கலனாலும் பண்ணி போட்டு தாங்கணும், வேற வழி இல்லை. ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எனது அருமை தம்பி நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.